ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க், அதாவது டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான முறையில், சரியான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. ஏன்னா வந்து சங்கர் சார் வந்து ஆடியோ சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நிறைய பேருக்கு சில டவுட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. எப்படி பண்ணுறது, கொஞ்சம் டெமோவாக பண்ணி காட்டினா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அதுக்காக தான் நம்ம வீடியோ மேக் பண்ணி போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்ட பிறகு அப்புறமா உங்களுடைய டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் எப்படி பண்ண சொல்லி வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எப்படி நீங்கள் மைக்ரோ டாஸ்க் ஒர்க் பண்ணுறது, அதே போல் ஷேர் ஷாட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறது, நெக்ஸ்ட் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர். இதுக்கு 3க்கான வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே நம்மளுக்கு வந்துடும் சேனலில். அதுவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துட்டு நீங்கள் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம எனக்கு கமெண்ட்ல பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இல்லை வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்கள், அதுக்குமே நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஓகே. இதில் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்கள் ஐடி லாகின் பண்ணிடுங்க. உங்கள் ஐடி லாகின் பண்ண அப்புறம் இங்கே பாருங்கள் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்னு இருக்கு இல்லையா? அதை டச் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஹலோ டீம் மெம்பர்ஸ்னு இருக்கும். நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு A to Z எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு படித்து காமிச்சிட்டு நெக்ஸ்ட் இது எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நான் பண்ணியே காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே. ஃபஸ்ட் எடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, மேக் யுவர் டிஜிட்டல் கண்டென்ட் வித் பிலோ மென்ஷன் கண்டிஷன் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த கண்டென்ட்டில் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி பார்த்தா சொல்கிறாங்க. என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய வீடியோ இருக்கு இல்லையா, அந்த வீடியோ லென்த்தை பொறுத்த வரைக்கும் 2 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்கிறாங்க. 2 நிமிஷம் இருக்கணும். அடுத்தபடியாக வந்து உங்களுடைய ஓன் வாய்ஸாக தான் இருக்கணும். இது ஏஐ பண்ணுறது, பொம்மை பேசுகிற மாதிரி இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏஐ வாய்ஸ் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ வீடியோ லென்த்து 2 நிமிஷம் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, 2 நிமிஷத்துக்கு டியூரேஷன் ஒரு 3 நிமிஷம் பார்த்தீங்கன்னா போடுங்க உங்களுடைய கண்டென்ட்டு. அதே போல் உங்களுடைய ஓன் வாய்ஸில் தான் இருக்கும். ஓகேங்களா? மற்றபடி வேறு வாய்ஸ்லேயோ இல்லை வேறு ஏதாச்சும் இதுலேயோ அதுமாரி எதுவுமே போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய ஓன் வாய்ஸில் ஸ்பேஸ் எல்லாம் காட்டலாம். ஓகேங்களா? உங்களுடைய ஃபேஸ் எதுவும் காமிக்கல, வாய்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டூ நாட் போஸ்ட் அடல்ட் கண்டென்ட் அண்ட் பார்ட் டைம் ஜாப் ரிலேட்டட் கண்டென்ட் சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நீங்கள் வந்து அடல்ட் கண்டென்ட்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடாது. அதே போல் பார்ட் டைம் ஜாப் சம்மந்தமான வீடியோவும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி அந்த சேனல் இருக்குன்னா கூட, அதாவது பார்ட் டைம் ஜாப் பற்றி நான் போட்டிருக்கேன், அடல்ட் கண்டென்ட் என்னோட சேனல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனல் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? வேறு சேனல் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டாஸ்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சப்ஸ்கிரைபும் தேவையில்லை, வியூஸும் வரது தேவை. நீங்கள் ஜஸ்ட் வீடியோ பண்ணி போட்டாலே போதும், உங்களுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதே போல் இப்போ நீங்கள் ஸ்பான்சர் பண்ணி போகிறீங்களா இந்த வீடியோ, எந்த வீடியோ நீங்கள் இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு போகிறீங்களோ அந்த வீடியோவும் அடல்ட் கண்டென்ட்டாக இருக்கக்கூடாது, பார்ட் டைம் ஜாப் கண்டென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. ஆல்ரெடி இங்கே போட்டிருந்தா கூட அந்த வீடியோ டெலிட் பண்ணிடுங்க. உங்கள் சேனலில் அந்த மாதிரி வீடியோ இருக்கக்கூடாது. எஸ்பிஐ பற்றி போகிறீங்கன்னா ஓகே, பிரச்சனை கிடையாது. ஆனால் எஸ்பிஐ பற்றி போட்டுட்டு அதில் நீங்கள் ஸ்பான்சர் கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அடல்ட் கண்டென்ட்டும் பார்ட் டைம் ஜாப் கண்டென்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் இருந்தாலும் டெலிட் பண்ணிடுங்க. அந்த வீடியோ வச்சுட்டு அதில் ஸ்பான்சர் பண்ணி நீங்கள் போடவும் கூடாது. ஓகேங்களா? ஓகே. தேர்டு, மூணாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். டு நாட் யூஸ் சேம் டாபிக் டு அனதர் வீடியோ மஸ்ட்னு சொல்கிறாங்க. அதாவது வேறு ஒருத்தவங்க சேனலில் போட்டிருப்பாங்க ஒரு வீடியோ, அந்த வீடியோ எடுத்து அப்படியே நீங்கள் இதில் எடுத்து போட்டுட்டு, இல்லை அந்த கண்டென்ட் எடுத்து அப்படியே இதில் போட்டுட்டு நீங்கள் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து தப்புன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப் என்ன சொல்கிறாங்க பாருங்க, மஸ்ட் மென்ஷன் ஸ்பான்சர் நேம் இன் யுவர் வீடியோ இன் யுவர் ஓன் வாய்ஸ் அப்படின்னு பார்த்தா சொல்கிறாங்க. அதாவது ஸ்பான்சர் நேம் என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஜென் ரிவ்யூஸ்னு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பான்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதான் நம்மளுக்கு அந்த ஸ்பான்சர் நேமு. இதை நீங்கள் என்ன பண்ணணும், வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே, அதாவது இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிலாம் பேசிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லணும். உங்களுடைய ஓன் வாய்ஸில் அந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஓகேங்களா? அப்படி சொன்னால் மட்டும்தான் அதை வந்து ஏற்றுப்பாங்க. ஏன்னா பின்னாடி இது எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்ட பிறகு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டே உங்களுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதுவும் பார்த்துங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுடைய ஓன் வாய்ஸில் நீங்கள் எதை பற்றி பேச போகிறீங்களோ, ஸ்டார்டிங்கில் எதை பற்றி நீங்கள் பேச போகிறீங்களோ அதை சொல்லிவிட்டு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேரை மென்ஷன் பண்ணணும். இப்போ இருக்கிற டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென் ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆனால் அடுத்தோட வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டாஸ்க்கில் உங்களுக்கு அந்த ஜென் ரிவ்யூஸ் கம்பெனி மாறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எதை ஸ்பான்சர் பண்ண சொல்கிறோம் அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? இதாங்க 4வது ஸ்டெப். ஓகேங்களா? இது ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்பர் மெத்தட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஓகே. அடுத்து 5வது ஸ்டெப், இஃப் யூ ஆர் நாட் ஃபாலோவிங் அவர், அதாவது அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வி ஆர் நாட் கிவிங் பேட் ஃபார் யுவர் வீடியோ. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடைப்பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் பேமெண்ட் வந்து தரமாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் லாஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஸ்பான்சர் கீவேர்டு வேர்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் நம்ம என்ன பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா போடணும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், காப்பி அண்ட் பேஸ்ட் பிலோ கண்டென்ட் டு யுவர் டிஸ்கிரிப்ஷன் டாப்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்றுமே இல்லைங்க. ஓகேங்களா? உங்களுடைய வீடியோக்கு நீங்கள் கண்டென்ட் போடுறீங்க இல்லையா, அந்த கண்டென்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே இங்கே இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிங்க. இங்கே இருக்கிறத அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிட்டு
ஒரு காப்பி பண்ணிட்டு, வீடியோ நீங்க போடக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. அத டாப்ல தான் பண்ணணும். கீழலாம் பண்ணக்கூடாது. பாருங்க காப்பி அண்ட் பேஸ்ட் பிலோ கன்டென்ட் டூ யுவர் டிஸ்கிரிப்ஷன் டாப்ல இருக்கும். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழ தான் இது கண்டிப்பா இருக்கணும். இது எல்லாமே காப்பி பண்ணி போட சொல்றாங்க. அப்ப இது எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்க. திஸ் வீடியோல வந்து அந்த கொட்டேஷன் மார்க் பாருங்க. அந்த திஸ் வீடியோல நான் மார்க் பண்ணி கூட உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க. ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க வரைக்கும். ஓகேங்களா? இங்க பாருங்க ரிவ்யூ போர்ட்டல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இங்க வரைக்கும் நீங்க ஃபுல்லா காப்பி பண்ணிக்கணும். ஒண்ணு கூட விடக்கூடாது. இப்படி அழுத்தி புடிச்சு, இப்படி கீழ ஈத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே காப்பி ஆயிடும். ஸோ, அப்ப காப்பி பண்ணீங்க. ஓகே. இதுதான் விஷயமே. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, யூடியூப் நெறைய பேர் வந்து யூடியூப் ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அப்லோட் பண்ணுவீங்க. இல்ல ஒய்டி ஸ்டுடியோல அப்லோட் பண்ணுவீங்க. நான் 2 விதத்திலுமே உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் யூடியூப்ல அப்லோட் பண்றவங்க. நான் யூடியூப்ல தான் ப்ரோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ, நான் என்ன ப்ரோ பண்றது கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. உங்களுடைய யூடியூப் சேனல நீங்க ஓப்பன் பண்ணீங்க. ஓப்பன் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இப்படி தானே ஷோ ஆகும். இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க. ஸோ, இங்க வந்து பாருங்க. உங்களுக்கு இங்க பிளஸ் ஐகான் இருக்கா? ஸோ, அந்த பிளஸ் ஐகான வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ஏகப்பட்ட வீடியோ, அதாவது உங்க இதுல என்னென்ன வீடியோ இருக்கோ, எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ, அந்த வீடியோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஓகே. ஓகே. ப்ளே ஆகுது வீடியோ. ஓகேங்களா? ஸோ, இந்த வீடியோ நீங்க டச் பண்ணிட்டீங்க. டச் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் குடுங்க. ஓகேங்களா? அப்ப ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போறோம் அப்படின்னா, யூடியூப் ஆப்ல நீங்க அப்லோட் பண்ண போறீங்க அப்படின்னா, அதுக்கு கீழ ஒரு பிளஸ் ஐகான் இருக்கும். அந்த பிளஸ் ஐகான் தொட்டுட்டு, என்ன வீடியோ நீங்க அப்லோட் பண்ண போறீங்களோ, அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ, அப்லோட் பண்ணிட்ட பிறகு இங்க பாருங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் குடுத்த பிறகு இங்க பாருங்க. கிரியேட் எ டைட்டில்னு இருக்கு இல்லையா? கிரியேட் எ டைட்டில் குடுக்கணும். டைட்டில் குடுத்துட்ட பிறகு இங்க பாருங்க, ஆட் எ டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ, அந்த ஆட் எ டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க டச் பண்ணணும். நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இங்க பாருங்க. ஓகேங்களா? இதுதான் ஆட் எ டிஸ்கிரிப்ஷன். ஸோ, இந்த டிஸ்கிரிப்ஷன ஆன் பண்ணிட்டு, இங்க அங்க காப்பி பண்ணீங்க இல்லையா? இங்க அழுத்தி புடிச்சு, அப்படியே பேஸ்ட் குடுத்தீங்க அப்படின்னா, அங்க நீங்க என்ன காப்பி பண்ணீங்களோ, அப்படியே இங்க வந்து வந்துரும். ஓகேங்களா? இங்க பாருங்க வெரிஃபை ரிக்வெஸ்ட் டூ மேக் எ எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ்ன்னு இருக்கு. நீங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கங்க. ஓகேங்களா? வெரிஃபைனா ஒண்ணுமே இல்லங்க. நீங்க சேனல் கிரியேட் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய ஃபேஸ காட்டியோ, இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, பான் கார்டு இந்த மாரி குடுத்து உங்களுடைய சேனல் நீங்க வெரிஃபை பண்ணணும். நீங்க வெரிஃபை பண்ணா மட்டும் தான் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த மாரி லிங்க்ஸ்லாம் உங்களால குடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ, அது எப்படி வெரிஃபை பண்ணணும்னு தெரியலன்னு கேளுங்க. கண்டிப்பா அதுக்குமே ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் கண்டிப்பா போடுறேன். ஓகேங்களா? ஆனா, கண்டிப்பா இந்த மாரி லிங்க் நீங்க குடுக்கணும் அப்படின்னா, உங்களோட சேனல் நீங்க கண்டிப்பா வெரிஃபை பண்ணியிருக்கணும். வெரிஃபை பண்ணா தான் உங்களுக்கு இந்த மாரி ஆப்ஷன் காமிக்காது. சப்போஸ் நீங்க வெரிஃபை பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி ஆப்ஷன் தான் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ, அது எப்படி வெரிஃபை பண்ண தெரியல அப்படின்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே. ஸோ, இப்போ என்ன பண்ணா, நீங்க அங்க காப்பி பண்ணத இங்க வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் என்ன பண்ணேன் பாருங்க. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை genreviews.online பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். அதே அங்க என்ன குடுத்துருந்தாங்க எல்லாத்தையும் காப்பி பண்ணி போட்டேன். ஓகே. அப்ப டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு நம்ப. டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிட்ட பிறகு, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் டைட்டில். ஸோ, டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாரி குடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா அடல்ட் கன்டென்ட் பார்த்தீங்கன்னா போடக்கூடாதுன்னு சொல்ட்டாங்க. ஆன்லைன் ஜாப் பத்தியும் போடக்கூடாதுன்னு சொல்ட்டாங்க. அடுத்தது நம்ம வேற என்ன போடலாம் அப்படின்னா, ஒரு சாப்பாடு எப்படி செய்யலாம்? தயிர் சாதம் எப்படி செய்யலாம்? பிரியாணி எப்படி செய்யலாம்? இல்லன்னா வந்து ஒரு யோகா எப்படி பண்ணலாம்? எப்படி மோட்டிவேஷனா எப்படி பேசலாம்? எப்படி மோட்டிவேஷனா பிசினஸ டெவலப் பண்ணலாம்? ஸோ நெறைய ஐடியாஸ் வந்து இருக்கு. இந்த மாரி ஜென்ரல் கன்டென்ட் ஏகப்பட்ட கன்டென்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த கன்டென்ட்ல உங்களுக்கு எந்த கன்டென்ட் வேணுமோ, அந்த கன்டென்ட் நீங்க அதாவது நீங்க வீடியோ என்ன போடுறீங்களோ, அந்த கன்டென்ட்ல ஏதாச்சும் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிக்கங்க. கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு டைட்டில் அதுக்கு சம்மந்தமான டைட்டில் தான் நீங்க குடுக்கணும். தம்ப்நெயிலும் அதுக்கு சம்மந்தமான தம்ப்நெயில் தான் குடுக்கணும். ஏதோ ஒரு வீடியோ போட்டு ஏதோ தம்ப்நெயில் குடுக்கக்கூடாது. எந்த இத போடுறீங்களோ அதுக்கு சம்மந்தமான தம்ப்நெயில் தான் குடுக்கணும். ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு பிரியாணி எப்படி செய்றது அப்படி பார்த்தீங்கன்னா போடுறேன். ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்றேன் பாருங்க. ஆ செமையான பிரியாணி செய்வது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றேன். ஓகேங்களா? பாருங்க. ஸோ செமையான பிரியாணி செய்வது எப்படி? ஸோ இந்த மாரி நான் போட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த கன்டென்ட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இந்த டைட்டில் இருக்குல்ல, டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 லெட்டருக்கு மேல இருக்கணும். ஓகேங்களா? 20 லெட்டருக்கு மேல இருந்தா தான் எஸ்பிஐல அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே நீங்க பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ செஞ்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னா, அது பக்கத்துல நீங்க வேற என்ன கூட எழுதலாம். என்ன வேணா எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து புடிச்சது எதுனாலும் எழுதிக்கலாம். பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஸ்பெல்ல பண்றீங்க? இல்ல அது சம்மந்தமா வேற என்ன டாபிக் குடுக்கணுமோ, அந்த மாரி டாபிக்லாம் குடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ டாபிக் அப்ப டைட்டில் மேல குடுத்தாச்சு. டிஸ்கிரிப்ஷன்ல என்ன பண்ணிட்டீங்க? டிஸ்கிரிப்ஷன்ல அங்க என்ன காப்பி பண்ண சொன்னாங்களோ, அது எல்லாத்தையுமே காப்பி பண்ணி நம்ம போட்டாச்சு. போட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழ பாருங்க அப்லோடு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? இந்த அப்லோடு குடுத்து நீங்க டைரக்ட்டா என்ன பண்ணலாம்? அப்லோட் குடுத்தீங்கன்னா, உங்க வீடியோ அப்லோட் ஆயிடும். அந்த லிங்க் காப்பி எடுத்து வந்து நீங்க குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்க பாருங்க கமெண்ட்ஸ்லாம் இதுல செட்டிங்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு செட்டிங்ஸ்ல இருக்கும். இதெல்லாம் நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? ஏன்னா யூடியூப்ல நீங்க அப்லோட் பண்றீங்க அப்படின்னா, இந்த ஆப்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இதுவே நீங்க ஒய்டி ஸ்டுடியோ அப்லோட் பண்ணீங்களா, அதுக்கு வேற ஆப்ஷன்லாம் இருக்கு. அதுவுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? இதுல எதுவுமே நீங்க பண்ண தேவையில்ல. அப்படியே நீங்க என்ன பண்ண டைரக்ட்டா அப்லோட் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகும். இங்க பாருங்க. ஸோ இங்க இந்த மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இந்த இத நீங்க தொட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆயிடும். வீடியோ குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆகுறது எல்லாமே ஷோ ஆகும். இப்ப பாருங்க உங்களுக்கு ஷோ பண்றேன் பாருங்க. இங்க பாருங்க 27% காமிக்குதா? ஸோ இந்த வீடியோ அப்லோட் ஆயிட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 புள்ளி மாரி இருக்கும். அந்த 3 புள்ளிய தொட்டுட்டு,
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இங்கே பாருங்கள், ஷேர்னு ஒன்று இருக்கா, ஷேர் வீடியோன்னு ஒன்று இருக்கும். அந்த ஷேர் வீடியோ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு காப்பி லிங்க், அதாவது லிங்க் வந்து காப்பி பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஏன்னா இது வந்து டிராஃப்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் அப்படி காமிக்குது. இப்போ பாருங்கள் லிங்க் காப்பி பண்ணுறது வந்துச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் திரும்பி அந்த 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணுறேன், உங்களுக்கு ஷேர் வீடியோ கொடுக்குறேன். ஷேர் வீடியோ கொடுத்த பிறகு எனக்கு என்ன ஆகுது பாருங்கள், அந்த டிராஃப்ட்லேருந்து நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு காப்பி லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் இதை பண்ணி காட்டினேன். இப்போ நம்ம அப்லோட் பண்ண வீடியோவை நான் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா. பாருங்கள் ப்ராசஸிங் ஸ்டார்ட்னு வந்துட்டா, வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிட்டு இருக்கு. ஸோ அதிலே போல தான். ஓகேங்களா. அது அந்த 3 புள்ளி தொட்டிட்டாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஷோ ஆகும். உங்களை நான் எப்படின்னா பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்க உங்களுக்கு ரெடி டு வாட்ச்னு சொல்லிட்டு வந்துச்சு பாருங்க. நீங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணி இப்படி தான் உங்களுக்கு காமிக்கும் ரெடி டு வாட்ச்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரெடி டு வாட்ச் என்ன பண்ண வந்துட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள் 3 புள்ளி இருக்கும். அந்த 3 புள்ளியை தொட்டுட்டு இல்லைனா வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த வீடியோ ப்ளே பண்ண விடுங்க. ஓகேங்களா. அப்படி பண்ணலாம். இல்லை 3 வீடியோ இருக்கும், அதை நீங்கள் ப்ளே பண்ண விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணால் ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேர் ஆப்ஷன் கொடுத்து காப்பி லிங்க் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது 3 புள்ளி கொடுத்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் நீங்கள் என்ன வீடியோ ப்ளே பண்ண விட்டுருங்க. நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேர் ஆப்ஷன் கொடுத்து காப்பி லிங்க் கொடுத்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சதுங்க. ஓகேங்களா. அப்படியே அந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வாங்க எஸ்பிஐக்குள்ளே வந்துருங்க. எஸ்பிஐக்குள்ளே வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் என்டர் யுவர் வீடியோ யூஆர்எல்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண அங்கே காப்பி பண்ணதை அழுத்தி பிடிச்சி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க விஷயம். ஓகேங்களா. இப்போ பேஸ்ட் பண்ணிட்டீங்களா, அடுத்தது என்ன கேட்குறாங்க பாருங்கள், என்டர் டைட்டில் கேட்குறாங்க. அங்கே நம்ம என்ன டைட்டில் கொடுத்தோம், செமையான பிரியாணி எப்படி செய்வதுன்னு சொல்லிட்டு போட்டு இல்லையா, அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாம் என்ன பண்ணோம், செமையான பிரியாணி எப்படி செய்வது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பி போகிறதுக்கு பா போட்டேன், வெயிட் பண்ணுங்கள். செய்வது எப்படி. ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுத்தீங்களோ அந்த கண்டென்ட் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ டைட்டில் என்ன கொடுத்தோமோ அந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போட்டாச்சு. அப்புறமா டிஸ்கிரிப்ஷன் பண்ண சொல்கிறாங்க இல்லையா, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன ஆட் பண்ணோம், ஸோ இங்கே இருக்கத்தானே காப்பி பண்ணி அங்கே போட்டோம். அப்போ என்ன பண்ணால் இங்கே இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி கீழே அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறதுல அழுத்தி பிடிச்சா பேஸ்ட் வரும். அதை பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன அங்கே போட்டீங்களோ எல்லாமே இங்கே வந்துருங்க. ஓகேங்களா. ஸோ இதுதாங்க விஷயம். இப்படி தாங்க நீங்கள் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ அப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். வீடியோ அப்லோட் பண்ண அது யூஆர்எல் லிங்க் எடுத்து இங்கே போட போகிறோம். என்டர் டைட்டில் நீங்கள் என்ன டைட்டில் கொடுக்குறீங்களோ அந்த டைட்டில் எடுத்து இங்கே டெக்ஸ்ட் பண்ண போகிறோம். ரெண்டாவது இதில் மூணாவது டிஸ்கிரிப்ஷனில் நம்ம எஸ்பிஐ கொடுத்துருந்தாங்க இல்லையா ஸ்பான்சர் கீவேர்டுன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தோம். அதை எடுத்து அப்படி இங்கே போட போகிறோம். ஸோ சப்போஸ் நீங்கள் இதை தவிர வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக ஆட் பண்ணிக்கிங்க. ஆனால் அந்த கண்டென்ட்டுக்கு சம்மந்தமான இது தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேங்களா. நீங்கள் என்ன கண்டென்ட் போகிறோம் அதுக்கு சம்மந்தமான ஹேஷ்டாக் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். அதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ பண்ணிவிட்டு கீழே சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறது இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா. இல்லை ப்ரோ நான் வந்து ஒய்டி ஸ்டுடியோவில் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு ஒய்டி ஸ்டுடியோ நீங்கள் ஆன் பண்ணிங்க வந்துட்டு அப்லோட் வீடியோ இருக்கும். அந்த அப்லோட் வீடியோ கொடுத்துட்டு என்ன பண்ணால் ஏதாச்சும் ஒரு வீடியோ, ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுற பாருங்க. ஸோ இது ஒய்டி ஸ்டுடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த டேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. டேகை நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ பாருங்கள் நான் அப்லோட் வீடியோ கொடுத்தேன். வீடியோ அப்லோட் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ அப்லோட் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள் டைட்டில் இருக்கா. ஸோ இந்த டைட்டில் எடுத்து என்ன பண்ணால் செமையான பிரியாணி எப்படி செய்வது அதெல்லாம் நான் கொடுத்துருந்தேன். அப்போ என்ன பண்ணேன்னா செமையான பிரியாணி, ஸோ செமையான பிரியாணி செய்வது எப்படி டைட்டில் கொடுத்துட்டுனா இங்கே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் டிஸ்கிரிப்ஷன். உங்களுக்கு ஒய்டி ஸ்டுடியோவில் நிறைய காமிக்கும். ஓகேங்களா. உங்களுக்கு தெளிவாக காமிக்கும் ஒய்டி ஸ்டுடியோ. ஆனால் யூடியூப் ஆப்பில் அப்படி காமிக்காது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ண இதில் இருக்கிறது எல்லாத்தையும் டெலிட் பண்ணியிருக்கேன். அப்போ டிஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன பண்ணணும், அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள் அங்கே என்ன கொடுத்துருந்தாங்களே, திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை genreviews.online. அப்புறமா என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி பண்ணி இங்கே போட்டேன். இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் அந்த கண்டென்ட் சம்மந்தமாக என்ன வேணுமோ ஹேஷ்டாக் போட்டு உங்கள் சேனலுடைய ஹேஷ்டாக் போட்டுக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஹேஷ்டாக் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எந்த ஹேஷ்டாக் வேணுமோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா. தாராளமாக போட்டுக்கலாம். இது மட்டும் தான் போடணுமான அவசியம் கிடையாது. நீங்கள் வேறு ஏதாச்சும் ஹேஷ்டாக் வேணுமா கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் அந்த கண்டென்ட்டுக்கு சம்மந்தமான ஹேஷ்டாக் மட்டும் தான் போடணும். மற்றபடி வேறு எந்த கண்டென்ட் ஹேஷ்டாக் நீங்கள் போடக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்துங்க. போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், தம்ப்நெயில் செட் பண்ணிங்க. இங்கே பாருங்கள். ஸோ அப்லோடு ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த அப்லோட் ஃபைலை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கான தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். யூடியூப் ஆப்பில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அடுத்ததாக நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு, அதாவது வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு பிறகு தான் நீங்கள் தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ஷோ மோர்னு இருக்குங்க. ஸோ அந்த ஷோ மோர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் உங்களுக்கு டேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டேக்ஸ்னு ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்து வச்சு தான் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் தான் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும். genreviews கொடுங்க, இல்லை நீங்கள் என்ன கண்டென்ட் போட்டுருக்கீங்க அந்த டேக்ஸ்லாம் கொடுத்துருங்க. ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு
அப்லோட் ஆப்ஷன் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அப்லோட் மீன்ஸ் நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். இங்க பாருங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். இது நெக்ஸ்ட் குடுத்து பப்ளிக் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ஆயிடும். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க விஷயம். நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, அப்படியே இந்த வீடியோ அப்லோட் டேப் இருக்கு. நோட்டிஃபிகேஷன் போயிடும். உங்க சேனல் அப்லோட் ஆயிடும் வீடியோ எல்லாமே. அத காப்பி லிங்க் பண்ணிட்டு அதே போல தான். ஓகேங்களா? இது எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்ல. அதே போல அந்த லிங்க் எடுத்துட்டு நீங்க பேஸ்ட் பண்ணுங்க. டைட்டில் என்ன போட்டீங்களோ அத இங்க போடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல என்ன போட்டீங்களோ அத போடுங்க. போட்டு சப்மிட் குடுங்க. அவ்வளோதாங்க விஷயம். போட்டு சப்மிட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே ஆயிடும். அமௌண்ட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆயிடும். அவ்வளோதான் விஷயம். இது 7 நாளைக்கு ஒரு டைம் நீங்க பண்ற மாரி இருக்கு. முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, உங்களுடைய ஓன் வாய்ஸ் தான் நீ போடணும். வேற வாய்ஸ் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அதர் கன்டென்ட் ஜாப்ல பத்தி இது போடக்கூடாது. ஆல்ரெடி நீங்க சேனல்ல போட்டிருந்தா கூட, அதர் ஜாப் வேற போட்டிருந்தா கூட, அந்த சேனல்ல இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரியல அப்டின்னா, ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்டின்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்ல என்னோட நம்பர் WhatsAppல ஷோ ஆகுது. மேல நம்பர் டிஸ்ப்ளே ஷோ ஆகுது. மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து சொல்றேன். ஓகேங்களா? அடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, Instagramல எப்படி நீங்க வந்து மைக்ரோடெஸ்க் ஒர்க் பண்றது, ஷேர்சாட்ல எப்படி ஒர்க் பண்றது, அதே போல இந்த டிஜிட்டல் கன்டென்ட் ரைட்டர் அவங்க எப்படி ஒர்க் பண்றது, எஸ்பிஐ என்ன அப்டேட் சொல்லியிருக்காங்க. இத பத்தி எல்லா வீடியோவுமே இன்னைக்கே கண்டிப்பா உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிருவேன். எல்லாருமே அந்த வீடியோ பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. மறக்காம எஸ்பிஐ மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு, ஸோ கரெக்ட்டா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு 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 அஃபிஷியல். தேங்க்ஸ்